நமஸ்தே பிரவாகிகா புஸ்தகாலை நூல் நிலையத்தில் லைப்ரரியில். நமஸ்தே சார். வணக்கம் சார். நமஸ்தே. போலியே ஆப்கோ கியா சாஹியே. வணக்கம், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? மே கிதாபே படுனா சாக்தா ஹூம். நான் புத்தகங்களை படிக்க விரும்புகிறேன். यदि आप यहीं पुस्तकालय में बैठकर पढ़ना चाहेंगे तो अंदर बैठकर पढ़ सकते हैं. यदि किताबें घर ले जाकर पढ़ना चाहते हैं तो पहले आपको पुस्तकालय का सदस्य बनना होगा. यदि आप यहाँ நீங்கள் இங்கே லைப்ரரியிலே உட்காந்து படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா உள்ளே போய் படிக்கலாம். இல்லை புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்க விரும்புனீங்கன்னா முதல்ல நீங்கள் லைப்ரரியில் உறுப்பினராக ஆகணும். यहाँ हिंदी साहित्य से संबंधित किताबें हैं क्या? இங்கே ஹிந்தி இலக்கிய புத்தகங்கள்லாம் இருக்குதா? हाँ हैं. தமிழ், அங்கிரேஜி, ஹிந்தி கி கிதாபே हैं. ஆமாம், இருக்கிறது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி புத்தகங்கள் இருக்கின்றன. சாகித்ய, விஞ்ஞான், रसोई सभी विषयों की किताबें पाठकों का इंतज़ार करती हैं. இங்கே இலக்கியம், விஞ்ஞானம், சமையல் சம்மந்தமாக எல்லா விஷயங்களும் பற்றியும் புத்தகங்கள் இருக்குது. படிக்கிறவங்கள எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. மகர் கம் லோக் ஹி ஆயா கர்த்தே ஹேன். ஆனால் குறைந்த மக்கள் தான் இங்கே வராங்க. ठीक है. சரி. पुस्तकालय का सदस्य बनने के लिए मुझे क्या करना होगा? இந்த புத்தக ஆலயத்தில் உறுப்பினர் ஆகுவதற்காக நான் என்ன செய்யணும்? पहले आप यहाँ से ஆவேதன் பத்திர லே லீஜியே. முதல்ல நீங்கள் இங்கே ஆவேதன் பத்திரனா விண்ணப்ப படிவம், அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துக்கோங்க. ஆவேதன் பத்திரக்கா தாம் கியா ஹை. இந்த அப்ளிகேஷனோட விலை என்ன? பஸ் 10 रुपये हैं. 10 ரூபா தான். उस पत्र में पूछे गए विवरणों को लिखिए. அந்த படிவத்தில் கேட்கப்பட்டிருக்க விவரங்களையெல்லாம் நிரப்புங்க. दो पासपोर्ट साइज फ़ोटो लगाने पड़ेंगे. அதில் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். सदस्यता फॉर्म में क्या क्या लिखना पड़ेगा? அந்த உறுப்பினர் படிவத்தில் என்னென்ன எழுத வேண்டியிருக்கும்? அட்ரஸ் ப்ரூஃப் தேனா படேகா. பஸ் இருப்பிட சான்று, குடியிருக்கிற அட்ரஸை எழுத தான் வேணும், அவ்வளோதான். சதஸ்யக்கா சுல்க் கித்தனா ஹை. அந்த மெம்பரோட கட்டணம் எவ்வளவு? சதஸ்யதா சுல்க் 100 रुपये हैं. அந்த உறுப்பினருடைய கட்டணம் 100 ரூபாய். एक समय में कितनी किताबें ले सकता हूँ? ஒரே சமயத்தில் எத்தனை புக்குகளை எடுத்துகிட்டு போக முடியும்? एक समय में 4 किताबें ले सकते हैं. ஒரே சமயத்தில் 4 புத்தகங்களை எடுத்துக்கொண்டு செல்லலாம். उन किताबों की सही सलामत 15 दिनों में लौटाना है. அந்த புத்தகங்களை நல்லபடியாக 15 நாட்களில் திருப்பி கொடுக்கணும். यदि एक किताब को लगातार रखना पड़े तो ஒரு புத்தகத்தை தொடர்ந்து வச்சுக்கணும்னா என்ன செய்யணும்? ऐसे में आप वह किताब लौटाकर फिर ले सकते हैं. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் புத்தகத்தை திருப்பி கொண்டு வந்துட்டு மீண்டும் மறுபடியும் எடுத்துகிட்டு போகலாம். புஸ்தகாலய கே காம் கா சமை கியா ஹை. நூல் நிலையத்தின் வேலை நேரம் என்ன? லைப்ரரி டைம் எவ்வளவு? पुस्तकालय सुबह 8 बजे से शाम को 7 बजे तक खुला रखता है. லைப்ரரி காலையில் 6 மணிக்கு தொடங்கி மாலையில் 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும்.
இஸ் சமய இந்த சமயத்தில் आप किताबें ले सकते हैं புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போகலாம் या लौटा सकते हैं திருப்பி கொண்டு வரலாம் मगर सदस्य बनने के लिए 11 बजे से शाम को 4 बजे से अंदर आइए ஆனால் உறுப்பினர் ஆவதற்காக 11 மணியிலிருந்து மாலை 4 மணிக்குள்ளே வந்துடணும். इतवार को खुला रखता है ஞாயிற்றுக்கிழமையும் திறந்திருக்குமா साल में एक पुस्तकालय मात्र 3 दिन बंद रखता है வருடத்திலேயே இந்த புத்தக ஆலயங்கள் 3 நாள் மட்டும்தான் அடைத்திருக்கும். ஆஜாதி கா தின் சுதந்திர தினம், கணதந்திர திவஸ் குடியரசு தினம், और காந்தி ஜெயந்தி பாக்கி சபி தின் குலா ரக்தா है மற்ற மீதி இருக்க எல்லா நாட்களிலுமே திறந்திருக்கும். அச்சா சதஸ்ய கா ஃபார்ம் தீஜியே நல்லது அந்த உறுப்பினரோட படிவத்தை கொடுங்க. ஏக் லீஜியே 10 रुपये இந்த எடுத்துக்கோங்க வாங்கிக்கோங்க 10 ரூபா. கர்மச்சாரி ஃபார்ம் தேத்தா ஹை அலுவலர் படிவம் தருகிறார். ஒர்க் பண்ணுறவங்க இந்த இடத்துல கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. கர்மச்சாரினா ஒர்க்கர்ஸ். தன்யவாத் சார். தேங்க்யூ சார். வணக்கம். தன்யவாத்.